ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த அஜித்குமார் மற்றும் இதர 23 பேருடைய கஸ்டோடியல் டெத்து அதுக்கு எகெயின்ஸ்டாக விஜய் அவர்கள் வந்து தாவேகா சார்பில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அந்த போராட்டம் எவ்வளோ நல்லா இருந்தது, இல்லை அந்த போராட்டத்தில் குறைஞ்சபட்ச நியாயம் என்ன இருந்தது, அது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுலேருந்து அது வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விஜய் நம்ம பாராட்டிடலாம். ஏன்னா அந்த 23 பேர்த்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டேஜில் ஏற்றிருக்காரு. ஆக்சுவலாக 23 பேர் இல்லையா, வெறும் 18 பேர் தான். நம்ம ஏதோ ஒன்று அவங்களையாச்சும் ஏற்றினாரு, அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம். அது வந்து முதல்ல வந்து ஒரு வாழ்த்து. அண்ட் நம்ம அஜித்தோட கஸ்டடியல் டெத் பற்றி வீடியோ போடல, அதுக்கு பர்சனல் ரீசன்ஸ் தான் காரணம். பார்க்குறவங்க யாரும் இவங்க 200 UPSன்னு நினச்சிக்க வேண்டாம். இவனுங்க அஜித் டெத்து பற்றியே போடலையா, விஜய் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் மட்டும் வீடியோ போடுறாங்களே அப்படின்னு சில பேர் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பர்சனலாக நிறையா ஒர்க் இருந்தாலும் என்னால் போட முடியல. அண்ட் இப்போது ஒரு 30 மினிட்ஸ் வந்து விஜயோட ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. ஆமாம், அவர் ஒரு பெரிய ஸ்டாரு, அவர் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 நாள் அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்த மாதிரியும், ஒரு போலீஸுக்கும் சில ஆட்களுக்கும் தள்ளுமுள் நடந்து போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி அந்த இடத்தையே வந்து அடித்து நொறுக்கின மாதிரி இருக்குது அந்த இடத்த பார்க்குறப்ப. ஏன் வந்து விஜய் ஃபேன்ஸ் ஒரு 1/2 ஹவருக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இல்லை, அது என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யங் பிளட். அதனால தான் ஈஸியாக மரம்லாம் ஏறிடுறாங்க எங்கே போனாலும். அந்த புஷி சாருக்கு வேற மரத்தில் ஏறாத ப்ளீஸ், மரத்துலேருந்து கீழே இறங்கு, நீ வேற விழுந்து தொலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கணக்கு எங்கள் மேலே எழுதிடுவானுங்கடா அப்படின்னு. குரங்க விட மோசமா தவிரா, குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் அவங்க டேமேஜ் பண்ணல, ப்ரெஸ்ஸு கூடயும் சண்டைக்கு போயிருக்காங்க, ஜென்ரல் பப்ளிக் கூடயும் அவங்க சண்டைக்கு போயிருக்காங்க. அதுவும் வந்து அவங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கிற பப்ளிக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் தீர தீர இந்த ட்விட்டர்லாம் சண்டை போடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே சண்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து ரோட்லேயே போட்டிருக்காங்க. எப்படி டிவிகே வந்து இது வரைக்கும் இருக்கிற கட்சியிலேருந்து வித்தியாசப்படுத்தி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இட்ஸ் எட்டனதர் டிஎம்கே, இந்த பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ கம்மிங் டு த ஹார்ட் ஆஃப் த மேட்டர். ஆமாம், அடுத்து விஜய் என்ன பேசினார் அப்படின்றத ரொம்ப முக்கியம். அவர் ஒரு 5 நிமிஷம் பக்கம் பேசியிருந்தார். ஓகே, சிஎம்ஐ கண்டித்து பேசியிருந்தார், என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டிருந்தாரு, எல்லாம் ஓகே தான். அண்ட் சாரி மட்டும் தான் கேட்க தெரிஞ்சிருக்கு சிஎம்க்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். எனக்கு டக்குன்னு வேற ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. என்னது? நீட்டு மட்டும் தான் வாழ்க்கையா, ஏன் நீட்டு படிக்காமல் வேறெல்லாம் படிக்கலாமே அப்படின்னு அவர் வந்து கெஞ்சினது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு. அண்ட் நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க, நீங்கள் கண்டனம் மட்டும் தெரிவித்தா போதுமா? இனிமேல் இந்த லாக்அப் டெத்தை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, போலீஸை எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாச்சும் ஒரு அறிவுபூர்வமான விஷயத்த வந்து உங்கள் சைட்லேருந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து பார்க்குறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா விஜயை குறை சொல்லாதீங்க, அவராது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அது தேவையில்லை. ஆர்ப்பாட்டம் அந்த கண்டனன்றது நிக்கிதாவே பண்ணுது. ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்தேன், போலீஸ் தான் அடிச்சு கொண்டுருச்சு தேவையில்லாமல் அப்படின்னு அவங்க சைட்லேருந்தே சொல்கிறாங்க. அப்படின்றப்ப அதனால என்ன ஒரு யூஸாக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, பல பேர்த்த வந்து வழிநடத்த போகிறதா அப்படின்னு மற்றவங்க நம்பிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கணும். இவர் வந்து பேசுறது எல்லாமே ஒரு அறியாமையிலே பேசுகிற மாதிரி இருக்குது. இவர் வந்து சொல்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் தான் வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கோர்ட்டோட சூப்பர்விஷனில் அப்படின்னு. ஆல்ரெடி அப்படிதான் ஸ்பெஷல் டீம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்னு, டிஎம்கே வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு இது கேஸை வந்து மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து சங்கி அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து கவர்னரை போய் பார்த்தாருல கொஞ்ச நாள் முன்னாடி, அப்ப அதுக்கு பேர் என்னது, பிஜேபி கூட கூட்டணி நம்ம சொல்லலாமா? இல்ல, உண்மை அதுதானே. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல குற்றவாளிகளாக லேபிள் செய்யப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு 6 பேர் தான். ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐ கிட்ட போகிறாங்க. இது எல்லாமே அண்டர் கோர்ட் சூப்பர்விஷனில் தான் நடக்குது. அப்புறம் ஜுடிஷியரிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். பல நேரங்களில் நீதிங்கிறது வந்து தாமதமாக கிடைக்கப்பட்டாலும் நீதிங்கிறது சரியாகவே வழங்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து கடந்த கால வரலாறுல நம்ம எடுத்து வந்து பார்க்க முடியும்.
ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் பேசுறதே வந்து பல இடங்கள்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா இருக்குது. இப்போ சிபிஐ வந்து இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்றதுனால இவர் வந்து சங்கின்னு சொல்றாரு. இப்போ நீங்களே வந்து ஒரு பாடி தப்பு செய்யுது அப்படின்னா அந்த பாடியில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வச்சு நீங்க அந்த பாடியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது எவ்வளவு சரியா இருக்கும்? எனக்கு புரியல. இப்போ நீங்க தான் ஊழல் பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஒரு டீம் வச்சு நீங்களே ஆடிட் பண்ணிக்குவீங்கன்னா அது எவ்வளவு சரியா இருக்கும்? சரி விடுங்க, அண்ணனோட பிஸி ஸ்கெட்யூலில் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவரே வந்து ஜனநாயகனில் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி கத்தி இந்த பக்கம் இன்னொரு கத்தி அப்படியே மீசையில் அப்படியே ரத்தத்தை அப்படியே தொடப்பார். இதெல்லாம் வந்து லாக்அப் டெத்தோ அராஜகமோ கிடையாது. அதாவது இவர் வந்து போலீஸோட அராஜகத்தை குளோரிஃபை பண்ணுற மாதிரி படமாக எடுத்து தள்ளுவார். கரெக்டாக தெரியல வந்து டீ சொல்லுங்க ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து பாலத்து கீழே ஒரு பணத்தை வந்து கட்டி தொங்க விடுவார். ஒரு லீடருக்கு வந்து ஒரு விஷயம் வேணாமா? நீங்கள் தப்பு பண்ணுறவனாவே இருந்தாலும் போலீஸ் கையில் அதிகாரத்தை கொடுக்காம சட்டத்துக்கு கீழே தான் வந்து தண்டனையை வாங்கி கொடுக்கணும். விஷால் ஒன்று சொல்லுவார், சட்டம் தான் தண்டிக்கணும், சாமி தான் கண்ணை கொத்தணும் அப்படின்ட்டு. அந்த பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணணும். போலீஸுக்கு வந்து தப்பு பண்ணுறப்பெல்லாம் வந்து என்கவுண்டரை க்ளோரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் மக்களை அடிக்கிற அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து விளைவிக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து கரெக்டாக ஒரு பொலிட்டிக்கல் லீடராக நீங்கள் பேசியிருக்கணும் ஸ்டேஜில். ஸோ இதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தோம். அதாவது இந்த மாதிரி சொல்யூஷன் இவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற திராவிட மாடல் அரசு அதை காப்பி அடிச்சிருச்சுன்னா நீ சொல்றது அப்படியே சீமான் பேசுற மாதிரியே இருக்குப்பா. ஆமா, அவருதான் எப்பவுமே சொல்லுவார். ஒரு சொல்யூஷனை நீங்க வந்து சீமான்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் எப்பவுமே தெளிவா சொல்லிடுவாரு. என்னன்னு நான் சொன்னேன்னா அது வந்து இருக்கிற அரசு காப்பி அடிச்சிடும். அவ்வளவு ஏன்பா விஜயே வந்து சீமானை பார்த்து காப்பி அடிச்சுட்டாருன்னு சீமான் 2 நாளும் சொல்லிட்டு இருக்காரு. அவன் கொடியை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க, பிறப்புக்கும் எல்லாம் இருக்குமே வந்து என்னோட அட்டையில போட்டு வச்சிருந்தேன் அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்கன்னு அதை சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பண்றது? ஆனா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு நேர்த்தி இருக்கு, ஒரு நேர்த்தி இருக்கான கிடையாது. கரெக்ட். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த கல்லிறக்கும் போராட்டம்னு இப்போ ஒன்று நடத்தினாரு. நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா. என்ன விஷயம்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டமே இருக்கு, கல் வந்து நீங்க தனங்கள்லாம் இருந்தாலும் பணங்கள்லாம் இருந்தாலும் நீங்க இறக்குனீங்க அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது இவ்வளோ கேமராலாம் வச்சு பிகைண்ட் ரூட்ஸ் வந்து அப்படியே விண்ணை புழக்க லைவ் ரிலே பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இறக்குனீங்கன்னு வைங்களேன், உங்களை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணிருக்கணுமே. ஏன் பண்ணலன்னு தெரியுமில்ல? தெரியும். ஏன்னா அது கல் தெரியும். அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த அறிவு வந்து விஜய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சுத்தி வேற இருக்கிறது அந்த ஆதவர்ஜுனன், அப்புறம் இந்த புசி ஆனந்த், அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை தான்.